ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டேடைய குயிக் விஷ் அட்டன் ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பண்ண நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இதில் ப்ரஷ் ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போய் தட்டிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்டை இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணினது என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வீடியோ அண்ட் டெஸ்ட்டுடைய ஃபாண்ட் வந்து பண்ண எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை வந்து எப்படி இன்வெர்ட் பண்ணணும் குயிக்காக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல கீழே ஏர்பிள்னு ஒரு டெஸ்ட் இருக்கா, அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இன்ஃபர்ட் ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க நீங்கள் ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற புக்கு வந்து பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் ரிமூவபிள் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத அளவுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பாருங்கள் உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரூம்னு கொடுத்துக்கோங்க. இதில் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நான் எதுக்காக சஜன் பண்ணுறேனாக்கா உங்களால் வந்து பண்ண ஹெச்டியாவே பேஜ் இமேஜ் டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பண்ணாக்க சொன்னேன். ஸோ இப்போ கீழே அப்லோட் யுவர் ஃபோட்டோன்னு இருக்கா, அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேஜ் இமேஜை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க பேக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, சொல்லலாம் கீழே டவுன் இருக்கா அது கொடுத்து வந்து பண்ண நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி சொல்லலான்னு இருந்தேன், நீங்கள் இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய இமெயிலை கொடுத்து வந்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கணும். நீங்கள் சைன்அப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கை எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்வால்வ் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்து எனக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டில் பிக்கு மோக இல்லையா, ஸோ அது வந்து ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து கீழே பிக்ஸ் குரூப்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பிக் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தினாக்க ஒரு 90 பிக்கு இருந்தாலும் ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட கம்மியாக தான் பிக் இருக்குனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஒரே பிக்கை வந்து எல்லா குரூப்புலையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துடலாம். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை அப்படியே வந்து மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண டில்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் தான் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபேஸ் மட்டும் சென்டராக தெரியுற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை உங்கள்கிட்ட ஒரே பிக் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்லா குரூப்லேயும் சேம் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை அப்படியே வந்து மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் ஸோ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதோடைய சைஸ் வேணால் நீங்கள் கம்மி பண்ணுறது அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபேஸ் சென்டராக தெரியும் மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னாக்கா செகண்டில் வந்து இது ஆட் ஆயிடும். இதே சேம் மெத்தடில் வந்து கரெக்டாக ஒரு 90 குரூப் இருக்குது. 90 குரூப்லையுமே வந்து நீங்கள் பிக்கை ஒன் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே,
ஸோ அவ்வளோதான். நான் வந்து பண்ணேன் 90 குரூப்லேயும் வந்து பண்ண பிக் ஆட் போயிட்டேன். நீங்கள் பிக் ஆட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்க இது பிக் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அதுக்கு அந்த மூவி எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த குரூப் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப் எண்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே ஒரு கீ ஃபேமை வந்து பண்ண நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பண்ண அப்படியே இருக்கட்டும். இந்த லாஸ்ட்டுக்கு உங்களுடைய வேலையை மட்டும் லைட்டாக வந்து பண்ண அப்படியே நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பிக்கு லாஸ்ட் எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண நம்ம ஆஃப் பண்ணிட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம் எங்கே முடியுதுன்னு. ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல முடியுது. ஸோ கரெக்டாக முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டுங்க. ஓகே. சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த மேஃபிட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான் கெஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க டெஸ்ட் வந்து பண்ணி எது சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏர்பெல் 29 இருக்கா? ஸோ அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய மந்த் அண்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண மார்ச்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டேட் இருக்கா அதையும் கிளிக் பேட்டட்ஸில் போயிட்டு ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதோட கலர் அதே மாதிரி தான். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலனாக்கா ஜஸ்ட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த இடத்துல இந்த பர்பிள் கலர் இருக்கா? ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசெட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. முடிஞ்சு சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து எனக்கு ஆட் ஆயிடும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல்டே எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ கலர் மட்டும் வேணாக்க முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஸோ விஷயம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. மை டியர் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் அவங்க யார் உங்களுக்கு ஸோ அது இந்த இடத்துல வந்து பார்த்தா நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே பிஎன்ஜி ஆடுன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ நம்ம பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக்கை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆப்பர்ஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஆர்டிக்கில் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. இதுக்கு வந்து பண்ணுவோம் இந்த பிக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா WIன்னு மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அதையும் கிளிக் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆங்கிள் இருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் போயிட்டு 90 டிகிரிக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே எண்டு இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு இப்படி வேலையை லைட்டாக கம்மி பண்ண ஸோ கீழே இருந்து மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு கீழே மூவ் பண்ண ஃபெதர் பாருங்கள் அதையும் கிளிக் போயிட்டு இது வேலை இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ மறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸும் உங்களுக்கு வந்து பண்ணால் கிடைக்கும். ஸோ கரெக்டாக அந்த எண்டையும் இந்த ஃபெதரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பாருங்கள் இந்த ஆர்ட் இமேஜ் கொடுத்துருக்குண்ணா. ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நான் வந்து பண்ண மெட்டிலே நிறைய இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அது வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆடே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேல் மை டியர் கொடுத்துருக்குண்ணா. ஸோ இது அதே மாதிரி தான். ஸோ அவங்க யாரோ அதை வந்து பண்ண இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேல் ஒரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டில் வந்து பண்ண அவங்களுடைய நேம் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் எடிட் டெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண ஒரே ஒரு டெம்ப்ளேட்டையும் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க மேலே கீழே வந்து பண்ண ஒரு டார்க் கலர் மாதிரி ஒரு ஷேடோ இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பண்ண அந்த ஷேடோ ஃபிட் நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருப்பாங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் பேஸ் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு எஸ்ஸை வந்து கரெக்டாக மறையிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பண்ண ஒரு 377 வச்சுருக்கேன். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கலெக்டர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் இருக்கா உங்கள் வேலையால் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயிட்டையும் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கீழே நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ண அப்படியே ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ அதில் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்கிங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை அப்படியே நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே. முடிஞ்சா
நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ண இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த மேல் 2 ட்விஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து டிபிட் லேயருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு இதை வந்து பண்ணாக்கா அப்படியே ப்ளஸ் 180 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நம்ம கீழே வந்து பண்ணி மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் 10 மினிட் காட்டிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இந்த பேஜ் இமேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த வீடியோ நம்ம எட்டில் கொடுத்துருக்கேன் டவுன் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட் லெஸ்ன்னு கொடுத்தாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அது கட் ஆகிடும். ஸோ அதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்யூர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.